நல்லா இருக்கீங்களா? எந்த ஊர்ல இருந்து வாரீங்க? நாகர்கோவில்ல இருந்து வாரீங்க. சந்தையில பெரிய மாட்டு இதான் உங்களுக்கு மட்டி ஜாமன் இருக்கு. நல்ல ஹெவி சைஸான மாடு வாங்கிட்டு போறீங்க. மாடு எத்தனாயிரத்து மாடு இருக்குண்ணே? 2000 3000 2000 3000 இருக்கு. அப்படிதானே? கறவை எவ்வளவு சொல்லிருக்காங்க மாட்டுல? 10 சொல்லிருக்காங்க. 10 சொல்லுங்க. எவ்வளவு இருக்கு உங்க கணிப்பு? 15 லிட்டர் குறையாதுண்ணே. அவரேஜா ஒரு நாளைக்கு 15 லிட்டர் குறையாது. 15 லிட்டர் பால் கண்டிப்பா குறையாது. கைப்பால் மாடு அப்படிதானே? கைப்பால் மாடு. கைப்பால் மாடு. இது எவ்வளவு விலை சொன்னானே? விலை 75 ரூபா சொன்னாங்கண்ணே. எவ்வளவு ஃபைனல் முடிச்சிருக்கீங்க? 68 ரூபான்னு முடிச்சோம். 68 முடிச்சிருக்கீங்க. இந்த ஒரு மாடு தான் வாங்கிருக்கீங்களோ? இல்ல வேற பாத்துட்டு இருக்கோம். பாத்துட்டு இருக்கீங்க அப்படிதானே? வரம்பு எத்தனை மாடு வாங்க நினைச்சு வந்தீங்க? ஒரு 3 4 மாடு வாங்கணும். கறவை எவ்வளவுக்கு வாங்கின மாதிரி ஒண்ணு தான் கிடைச்சிருக்கு. இன்னும் பாத்துட்டு இருக்கோம். பாத்துட்டு இருக்கீங்க. இந்த ஒரு மாடு தான் கிடைச்சிருக்கு அப்படிதானே? ஆனா மாடு செம தோரணை நம்ம. இளைஞருக்கு வாய்ப்பு இல்லண்ணே. தெரியலண்ணே, நம்ம சொல்ல முடியாது. வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? வீட்டுல 25 மாடு எடுக்கு. 25 மாடு. பண்ண வச்சிருக்கீங்களா? இல்ல அது வரும் சொசைட்டி வச்சிருக்கேன் சொந்தமா. முரளியா சொல்றேன். சொசைட்டி வச்சிருக்கீங்க இல்ல மேய்ச்சல் முறையா? வீட்டுல கெட்ல எடுக்கும். கெட்ல தான் 2 பேர் வச்சு ஆள் வச்சு கையற வெளியில வேற லோக்கல்ல அங்கனோடி கிராமங்கள்ல பால் எடுப்போம். பால் எடுத்து டவுன்ல பால் 1 லிட்டர் பால் எவ்வளவுண்ணே? பால் லோக்கல்ல 40 ரூபா 44 ரூபா எடுப்போம். ஆனா மாடு ஒரு லாபம் இருக்கா இல்லையா? என்ன தீவனம் கொடுப்பீங்க? லாபம்னு சொல்ல முடியாது, எங்களுக்கு தெரிஞ்ச கொல் தொழில்னே இது. அப்படியா? இப்படி என்ன தீவனம் கொடுத்தா நல்லா கறவை இருக்கு நம்ம மாட்டுல? நாங்க மில்க் மோரு, மாட்டுக்கு வேற புண்ணாக்கு, பருத்தி புண்ணாக்கு, பருத்தி கொட்டை, இதெல்லாம் குடி, சோள மாவு, நவதானிய பொடி எல்லாம் வைப்போம். மாட்டு எல்லாம் வைப்பேன். நல்ல கறவை இருக்கு. கறவை இருக்கு. நல்ல கறவை. கிளைமேட் வித்தியாசமா நல்ல குளுமையான இடம் அப்படிதான். ஏரியா குமரி மாவட்டம் குளுமையான இடம். நல்ல ஏரியா. ஓகே, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இது கண்ணு மாடா? ஆமா, கண்ணு மாடு கொடுத்துட்டீங்களா? எப்படி விலை விளையாடிட்டு இருக்கு? சரி, எந்த நம்ம ஐயா வாங்கிட்டு இருக்கா? ஆமா. சரி, ஓகே. கண்ணு மாடு. கண்ணு காலக்கண்ணா கிடாரிக்கண்ணா? கண்ணு பொட்டை கண்ணு. கண்ணு பெட்டை கண்ணு. மாடு எத்தனை மாடா இருக்குண்ணே? மாடு தலையீத்து மாடுதான். நல்லா ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாம். கறவை எவ்வளவு வரும் மாட்டுல? கறவை இப்போ ஒரு 8 லிட்டர் தெளிவா இருக்கு. 8 லிட்டர் தெளிவா இருக்கு. ஆறுக்கு தப்பு வராது. விலையில எப்படி ஆடுது? தெளிவா இருக்கு. கிராமத்துல வாங்கினது. ஆமா. விலை எப்படி சொல்லுதியா? விலை இப்ப 43 ரூபா சொல்லுது. ஃபைனல் எவ்வளவு விடுவிய? அண்ணாச்சி 35 ரூபாய் கேட்டுக்கிட்டு இருக்காப்ல. கேட்காவா? எவ்வளவுனா விடலாம் ஃபைனானே? வந்தா கொஞ்சம் குறைச்சு விடலாம். அப்படிதானே? ஆமா. ஆனா மாடு நல்ல மாடு. மாடு சூப்பர் மாடு. பணத்துல நல்லா இருக்கு. அருமையான மாடு. கறந்து பார்த்து வாங்கினது. நல்லா இருக்கீங்களா? எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? அடக்கலாபுரம். ஒரு கண்ணு மாடு வாங்கிருக்கீங்க. கண்ணு அருமையா மாடு வளர்த்துருக்கேண்ணே. கண்ணு காலக்கண்ணு. மாடு எத்தனாயிரத்து மாடு இருக்குண்ணே? 3000 மாடா? ஆமாண்ணா. பால் எவ்வளவு சொல்லிருக்காங்க? கறவை 4 நாள் 8 சொல்லிருக்காங்க. 4 நாள் 8 லிட்டர் பால் சொல்லிருக்காங்களா? ஆமா. நல்ல கருங்கம்ல அமைஞ்சிருக்கேன். ஆமாங்க. மாடு இள மாடு தான் உங்களுக்கு என்னண்ணே? இள மாடு. எவ்வளவு வேலை சொன்னாங்கண்ணே? 37. 30 வாங்கினது 37. மேல சொன்னாங்க. 40 ரூபாய்க்கு மேல சொன்னாங்க. பாத்தன நீங்க எவ்வளவு மதிச்சீங்க? மாத்தனே 32 33 மதிச்சீங்க. ஆனா கூட தான் கொடுத்து வாங்கிட்டு போறேன். பரவாயில்ல. மாடு கறவை இருக்கு. மாடு இருக்கு. எத்தனை வருஷம் இந்த மாடை வச்சுக்கலாம்ண்ணே? 6 வருஷம் வச்சுக்கலாம். வெயிலாம் தாங்குமா? எப்படி வெயிலாம் தாங்குமா? வெயிலாம் தாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட தேவையில்லை. சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம்? சுமாரா நார்மலா இருக்கு. மாடு வரத்து எப்படின்னு இருக்கு? மாடுல அதிகமா தான் இருக்கு. சரி, ஓகே. மன திருப்தியா மாடு வாங்கிட்டு போறீங்க. குணம்லாம் பாத்தீங்களா? நல்லா இருக்கு. இந்த கண்ணு மாடை கேட்டுட்டு இருக்காவளோ? ஆமா, ரெண்டுமே சேர்த்து தான் கேட்டுக்கங்க. ரெண்டுமே சேர்த்து கேட்காவ. இந்த மாடை போய் சொல்லுங்க. எத்தனாயிரத்து மாடுனே? இது தலையீத்து மாடு தான். இதுவும் தலையீத்து மாடு தான். ஆமா. இது நல்ல கருங்கம்பு தான் உங்களுக்கு. கருங்கம்பு. ஆமா. கறவை எவ்வளவு வரும் இந்த மாடு? கறவை ஒரு 10 லிட்டர் சொல்லுவாங்க. 9 லிட்டர் தெளிவா இருக்கும். கண்ணு என்ன கண்ணு? கண்ணு பொட்டை கண்ணு தான். இதுவும் பெட்ட கண்ணு தான். ஆமா. இல்ல, நீங்க பெட்ட கண்ணா தான் கொண்டு வந்தீங்க. பெட்ட கண்ணா தான் இருக்கு. எல்லாம் அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு. ஆமா. விலையில எப்படி? வெள்ளை இது 43 ரூபா சொல்லுது. ஃபைனல் எவ்வளவு விடலாம்? இது 35 ரூபா கேட்க. 2 மாடு சேர்த்து 7 ரூபாய் கேட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவுனா ஃபைனலா முடியும்? நான் 2 சேர்த்து 85 ரூபா கொண்டு போங்க. 80 ரூபா ஃபைனல். ஒரு 80 நாள் விட்டு 80 நாள் கொண்டு போங்கட்டேன். கொண்டு போன்னு சொல்லியாச்சு. அப்படிதானே? நம்ம எந்த ஊர் வியாபாரினே? நம்ம பாளையங்கோட்டை வியாபாரி. நல்ல மாடல குணவாளத்துல நல்ல மாடு. அருமையான மாடு. ஓகே, நன்றி. வணக்கம் தம்பி. காளமாட்டு வியாபாரி நீங்க தான். ஆமா. எப்போதும் காளமாடு தான் கொண்டு வருவீங்க. ஆமா. சரி, இது என்ன இன மாடு? இது நாட்டு மாடு. இது காங்கேயம் கிடையாது. நாட்டு மாடு. அப்படிதானே? பல்லு எப்படி என்ன ஆகுதுண்ணே? பல்லெல்லாம் சேர்ந்துருச்சு. ரைட்டு. எது ரைட்டு எது லெப்ட்? இப்ப நிக்கிற மாதிரியே தான். இது நிக்கிற மாதிரியே தான். அப்படிதான் எனக்கு தெரியுது. அங்க போய் அவங்க பாத்துக்க வேண்டியதான். குணமா எப்படி இருக்குண்ணே? நல்ல குணம். சாதுவான மாடு தானே? நல்ல சாதுவான மாடு. எதுவும் ஒண்ணுமே பிரச்சனை இருக்காது. பிரச்சனை. இந்த மாடு நம்ம வாங்கிட்டு போனா எத்தனை வருஷம் வச்சுக்கலானே? 10 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். 10 வருஷம் வச்சுக்கலாம். எழுதியண்ணே விலை 1.10 சொன்னேன். இதுவரை கேள்வி இருக்குண்ணே. 100 ரூபாய்க்கு கூட யாரும் கேட்கல. 90 ரூபாய் கூட யாரும் கேட்கல. விலை இன்னைக்கு சந்தை ஒண்ணுமே சரியில்லை. ரொம்ப மோசமாயிட்டா? ஆமா. எதனால இன்னைக்கு சந்தை எப்படி இருக்கு? எதனாலன்னா மாடு கூடிக்கிட்டே போனா. நல்லா இருக்கீங்களா? நல்லா 3 மாடு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஒரு மாடு மட்டும் கண்ணு மாடு, மீதி 2 கைப்பால் மாடு. இந்த மாடை போய் சொல்லுங்க. நல்ல ஜெர்சி கிராஸான மாடு. மாடு எத்தனை மாடா இருக்கியா? 4 இருக்கு. 4 இருக்கு. கறவை எவ்வளவு சொல்லிருக்கா மாட்டுல? 8 லிட்டர் சொல்லுவாங்க. 8 லிட்டர். உங்க கணிப்பு எவ்வளவு இருக்கும்? 5 லிட்டர் இருக்கும். 5 லிட்டர் கன்ஃபார்மா இருக்கும். சொன்ன விலை எவ்வளவு? சொன்னால 27 ரூபா. முடிச்சது எவ்வளவு முடிச்சிருக்கிய? 25. பார்த்தோன்னே எவ்வளவு மதிச்சிய?
23 வச்சு 25 வாங்கிருக்கோம். 25 வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? இளைஞனுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல இல்ல தெரியல. தெரியல. இந்த மாடு இது ஜெர்சி கிராஸான மாடு. அல்ல காமனல நீளமான காமன. இது கறவை எவ்வளவு சொல்லிருக்காவியா? கறவை 8 லிட்டர் சொன்னாங்க. எவ்வளவு இருக்கும் உங்க கணிப்பு? ஒரு 6 லிட்டர் இருக்கும். 6 லிட்டர் கண்டிப்பா இருக்கும். சரி இருக்கும். அந்த கண்ணு மாடு வந்து 10 லிட்டர் இருக்கு சொல்லிருக்காங்க. 10 லிட்டர் என்ன கண்ணியா அது? காலக்கண்ணு. ஆனா மாடு நல்ல அது நல்ல 3 மாடுல நல்ல மாடு. கிடாரி மாடு. இது ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாம் அப்படிதானே? அச்சப்பா இருக்கா? வெயில் தாங்குமா? அதெல்லாம் தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல. கறவை எவ்வளவு சொன்னீங்க? 10 லிட்டர். 10 லிட்டர் சொன்னீங்க. 10 லிட்டர் கன்ஃபார்ம் இருக்கணும். என்ன தீவனம் குடிக்க மாட்டுக்கு நீங்க? வைக்கல், புல்லு, புண்ணாக்கு தவிடு தான். மாடு போய் லாபம் இருக்கா இல்லையா? நம்ம எந்த ஊரு? எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? 1 லிட்டர் பால் எவ்வளவு நம்ம ஏரியால? மேய்ச்சல் முறையா இல்ல வீட்டுல உள்ள மேய்ச்சல் முறை? காட்டு மேய்ச்சல் மாடு தான். வரும்போது சந்தைக்கு எத்தனை மாடு வாங்கணும்னு சொன்னீங்க? 2-3 வாங்கும்போது வாங்கியாச்சு. சரி, ஓகே ஓகே. மன திருப்தியா மாடு வாங்கியாச்சு. ஐயா வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஆறுல இருந்து வரீங்க. மொத்தம் 3 கண்ணுட்டி வாங்கிருக்கீங்க அப்படிதானே? ஆமா. 3மே எத்தனை வருஷம் கண்ணுட்டியா இருக்கு அந்த கண்ணுட்டி? இது வந்து 1 வருஷம் கண்ணுட்டி. 3மே அவரேஜ் என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? இது ஒரு வண்டி 15,000 ரூபாய். 15,000 கரைத்து வாங்கிருக்கீங்க. எல்லாரும் மாடு வாங்குவாங்க, நீங்க கண்ணுட்டி வாங்கிருக்கீங்க என்ன காரணத்துக்காண்டி? வழக்கைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க. மாடை வாங்கலாமே கண்ணுட்டி வாங்கிருக்கீங்க? இல்ல பொட்டை கண்ணுட்டி நல்ல எனத்து கண்ணுட்டி. தோட வச்சிருக்கீங்களோ? பிள்ளை எடுத்து போட்டு வளர்ப்பிய. இது எவ்வளவு நாளா கரெக்டா பருவத்துக்கு இன்னொரு 1 வருஷத்துல மாடு சேர்த்து விடலாம் அப்படிதானே? நல்ல. இது எவ்வளவு தாய் மாடு எவ்வளவு பால் கறந்துருக்கும்? இது இந்த மாடு வந்து 2 நேரமும் ஒரு 15 லிட்டர் பால் கறந்த மாட்டு கண்ணுட்டி. சரிங்க. இதுங்கய்யா? இது 9 லிட்டர் கறந்த மாட்டோட. அந்த கருப்பு எவ்வளவு கறந்தது? அது 20 லிட்டர் கறக்கும். 20 லிட்டர் கறந்த மாடு. சரி. நம்ம எத்தனை கண்ணுட்டி வாங்கணும்னு நினைச்சிருந்தீங்க? நாங்க ஒரு 5 இடம் வாங்கணும்னு நினைச்சு வந்தோம். ஆனா கிடைக்கல. 3 கிடைச்சிருக்கு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஆமா. சரி, ஓகே. எப்போது இப்படிதான் வாங்கி வளர்ப்பீங்களோ? ஆமா. பெரிய மாடானா கொடுத்துருவீங்க. மடு ஈவன போற நேரத்துல கொடுத்துருவீங்க. நல்லா இருக்கீங்களா? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? பனையூர்ல இருந்து வரீங்க. ஒரு கண்ணு மாடு வாங்கிருக்கு போறீங்க அப்படிதானே? கண்ணு வந்து கிர்ல கிராஸ் கிடாரி கண்ணு. மாடு எத்தனை மாடு இருக்கு? மாடு ஒட்டசலா இருக்கு ஐயா? மாடு 3ஆவது தானே? ஒட்டசலா இருக்க மாடு. வாடல் பல்ல நல்லா இருக்கா? எவ்வளவு விலை சொன்னாவோ? 38 ரூபா சொன்னாங்க. 38 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு? 38 சொன்னாங்க. எவ்வளவு ஃபைனல் முடிச்சிருக்கீங்க? 32 முடிச்சிருக்கீங்க. கறவை எவ்வளவு வர மாட்டல? 4 நாள் சொல்லுங்க. 4 நாள். உங்க கணிப்பு எவ்வளவு இருக்கும்? எங்களுக்கு கணிப்புக்கு 3.5 மாடு தப்பு இருக்காது. வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கியோ? வீட்டுல 4 மாடு இருக்கு. 4 மாடு இருக்கு. என்ன இலை குடிக்க மாட்டுக்கு? கோதப்புல்லு, புல்லு பறக்கி போடுறோம், மச்சல் போடுறோம், குச்சி புண்ணாக்கு, கோதம்பு தவிடு, அரிசி தவிடு எல்லாம் போடுது. நல்ல லாபம் இருக்கா? லாபம் இருக்கு. அதான் மாடு எத்தனை மாடு வாங்க நினைச்சு வந்தே வரும்போது? ஒரு 3 மாடு எடுக்கணும் வந்தோம். ஒரு மாடு தான் கிடைச்சிருக்கு. அது வாங்கிட்டு போறீங்க. சரி. நன்றி. மாடுல லாபம் இருக்கு. ஏற்ற மாடு நீங்க? மாடு நல்ல குறுங்கால அருமையான மாடு. கண்ணு மாடுங்களா கைப்பால் மாடுங்களா? கைப்பால் மாடு. கைப்பால் மாடு. மாடு கறவை எவ்வளவு இருக்கும் மாட்டுல? 3.5 இருக்கும். 3.5 இருக்கும் அப்படிதானே? ஒரு 5 வரை தப்பு இருக்காது. விலை எவ்வளவு சொல்லுதியே? 4 தப்பு இருக்காது. 6 தப்பு இருக்காது. விலை எவ்வளவு சொல்லுதியே? 32 சொன்னேன். 32 சொல்லுதியா? ஃபைனல் எவ்வளவு விடுவீங்க? ஃபைனல் ஒரு 28 விட்டு. எது வரை கேள்வி இருக்கியா? 26. நீங்க சம்சாரியா வியாபாரியா? சம்சாரி. நீங்க சம்சாரி. எந்த ஊர் உங்களுக்கு? சொரண்ட பக்கம். மேலப்பாளையம் சந்தைக்கு வந்த ஒரிஜினல் கிர் மாடு எதுக்காண்டி வித்திருக்கேன் அப்படின்னு எதுக்காக வித்திருக்காங்க பாத்தீங்கன்னா, சன பிடிக்காதனால வித்திருக்காங்க மாடு. ஆனா ஒரிஜினல் மாடு, வட இந்திய மாடு. சரிங்களா? மாடு மடியே இல்லாத பார்த்தா நம்ம சொல்றேன். ஆனா பியூர் ஒரிஜினல். இது கிராஸ் எல்லாம் கிடையாது. ஒரிஜினல் கிர் மாடு. மாடை பாருங்க எவ்வளவு தோரணையான மாடு, எவ்வளவு வெயிட்டா இருக்கு பாருங்க. திமிழ் எல்லாம் எவ்வளவு ஜம்முட்டு பார்த்தீங்களா? திமிழை பார்த்தா நம்ம வந்து இது ஒரிஜினல் கிர் நம்ம சொல்ல முடியும். அனைவருக்கும் வணக்கம். 2 மாடு வாங்கியிருக்காங்க. 2 எருமை மாடு வாங்கியிருக்காங்க. சரிங்களா? தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து புதுக்கோட்டையிலேருந்து வாங்கியிருக்காங்க. அந்த மாடு பார்த்தீங்கன்னா 42,000 கரையத்துக்கு வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன விலை வந்து 50 சொன்னாங்களாம். பட் ஆனால் 42 வாங்கியிருக்காங்க. நல்ல சூப்பர் மாடு, நல்லா கண்ணு மாடு. பால் எவ்வளோ வரும்னு கேட்டால் இது நாட்டு மாடு தான். பால் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 லிட்டர் பால் கிட்ட வரும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த மாடு பார்த்தீங்கன்னா 38 வாங்கியிருக்காங்களாம். இதுவும் கண்ணு மாடு, இது கிடாரி கண்ணு. இந்த மாடு பார்த்தீங்கன்னா பால் அதே சேம் பால் தான் வரும்னு சொல்லுறாங்க. சரிங்களா? ஆனால் என்ன எருவு மாடு வளர்த்தா அந்தளவு நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்பவே கம்மி. சரிங்களா? ரொம்ப அந்தளவு நம்ம பார்க்க வேண்டாம். அதே மாதிரி லாபம் நல்லா அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லலாங்க. எருவு மாடு வந்து கரெக்டாக இந்த எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட்டாப்புலி அப்படிங்கிற இடத்துல இருந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு கிரு நல்ல கிடாரி கண்ணோட அருமையான மாடு. நல்ல காம்பு, நல்ல நீளம், நல்ல தூடி எல்லாமே சூப்பராக இருக்குது. சரிங்களா? நம்ம மேலப்பாளையம் சந்தையை பற்றி நம்ம பேசலாம். மேலப்பாளையம் சந்தை எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, திருநெல்வேலி மாவட்டத்தில் மேலப்பாளையம் இந்த இடத்துல மேலப்பாளையம். இந்த சந்தை வாரந்தோறும் கரெக்டாக திங்கக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு சந்தை ஸ்டார்ட் ஆகி மினிமம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு
காலையில ஒரு 9-10 மணில இந்த சந்தை முடிஞ்சிருது. இங்க என்ன விதமான மாடுகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அச்சர் மாடு, ஜெர்சி மாடு, எல்லா விதமான மாடு, லோ பட்ஜெட் மாடு தான் வருங்க. சரிங்களா? நீங்க வந்து 20,000 இருந்து ஒரு 50,000 60,000 வரைக்கும் இங்க மாடுகள் வாங்கிக்கலாம். பெரும்பாலும் கைப்பால் மாடுகள் தான் அதிகமா வந்து